உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து 7வது நாளாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனையானது நடத்தப்பட்டு வருகிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ், இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள்? மேலும் தொடர்ந்து 7வது நாளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விவகாரங்கள் குறித்தெல்லாம் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது? நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 7வது நாளாக இந்த தினம் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த தினம் ஆலோசனை கூட்டத்தில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி, அதே போல நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி, கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் இந்த தினம் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்துகிறார். காலையில முதலாவதாக பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் தற்போது ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து நீலகிரியும், மாலை கோவை நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் அதிமுக தோல்வி அடைந்திருக்கக்கூடிய நிலையில தோல்விக்கான காரணங்கள் என்ன என்பது குறித்தும் வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஆயத்தமாகக்கூடிய வகையில இந்த தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்து அதற்கு ஏற்றாற் போல தயாராக வகையில இந்த கூட்டங்களானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தினம் நடைபெற இருக்கக்கூடிய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி, நீலகிரி, கோயம்புத்தூர் இந்த மூன்றுமே அதிமுகவுக்கு பெரும்பான்மை வாக்குகள் அதிகமாக வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதிகளாக பார்க்கப்பட்டாலும் இதுல பொள்ளாச்சியில மட்டும் 2வது இடம் அதிமுகவுக்கு கிடைத்தது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் தொகுதியில 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மண்டலத்துல வாக்கு குறைந்ததற்கான காரணம் என்ன, தேர்தல் சமயத்துல என்ன பிரச்சாரத்தின் போதோ அல்லது தேர்தல் பணியாற்றும் போது என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, தேர்தல் பணியாற்றும் போது என்னென்ன சுணக்கங்கள் இருந்தது, யாரெல்லாம் ஒத்துழைத்தார்கள், யாரெல்லாம் ஒத்துழைக்கவில்லை என்பது குறித்தெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தற்போது கேட்டறிந்து வருகிறார். ஒவ்வொரு தொகுதி வாரியாக கேட்டறிந்து வரக்கூடிய நிலையில இன்று தினம் நடைபெற இருக்கக்கூடிய கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல் இது போல இந்த கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவுக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய மண்டலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த மண்டலத்திலேயுமே அதிமுக சில தொகுதிகளில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. அதற்கான காரணங்கள் என்பது என்ன என்பது குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.